வெல்கம் டு கண்ணாடி பவர்ட் பை அரசன் சோப்ஸ். மதுரை மாவட்டம் உசிலம்பட்டி பக்கத்தில் தோட்டத்துக்கு குளிக்க போன +1 மாணவியை யாரோ கல்லை தூக்கி போட்டு கொண்டுட்டாங்க. நான் தான் கொலை செஞ்சேன்னு ஒருத்தர் போலீஸார்கிட்ட வந்து சரண்டர் ஆகிடுறாங்க. ஆனால் இந்த வழக்கில் போலீஸார் இன்னும் நிறைய விஷயங்கள் கண்டுபிடிக்கிறாங்க. மேற்கு தொடர்ச்சி மலை குன்றுகளில் ஒன்றுக்காவது பெண்ணின் அழுகுரலை செவிகொடுத்து கேட்கும் திறனை பெற்றிருந்தால் அந்த கொடிய நிகழ்விலிருந்து அவள் காப்பாற்றப்பட்டிருப்பாள். ஆனால் அப்படி ஒன்றும் நடக்கவில்லை. இதோ இந்த பாறைகளின் இடுக்குகளில் உயிரற்ற உடலாய் கொடூரமாக கொல்லப்பட்டு கிடந்தார் ஏஞ்சல். அப்பே நம்ம தான் பிள்ளை விட்டுட்டோமே அப்போ பிடிச்ச ஒரே மயக்கமாக இருக்கு. எங்கேயாச்சும் மயக்கி போட்டு கிடந்துப்பான் என்றுக்கா அப்படி பார்த்தோம். பணமாக பார்த்தோம் பிள்ளை. முதல் நாள் மாலை காணாமல் போயிருந்த ஏஞ்சலை ஒட்டுமொத்த ஊரே தேடி பார்த்தது. கடைசியில் இந்த பாறை இடுக்கில் அவளை கண்டுபிடித்திருக்கிறார்கள். நாங்கள் பார்க்கையில் காலைல ஒரு 7 மணி இருக்குங்க. அவங்க ஊருக்குள்ளே தவுள் சொன்ன பிறகு எல்லா பேரும் வரோம். நாங்கள் ஒரு 10-50 பேர் வந்தோம். எல்லா பேரும் பார்க்கலாம். அந்த பாறைக்குள்ளே ரொம்ப கொடூரமாக கிடந்துச்சு சார். அது என்ன கொடூரமாக கிடந்துச்சு. கண்ணு வெளியே மண்டையில் கல் போட்டுருக்காங்க. மண்டையில் கல் போட்டு அதை ஒரு நம்ம பொம்பளை பிள்ளை பெற்றவனுக்கு அது தெரியும் அதோட அருமை. நம்ம எப்படி வளர்க்குறோம், என்னென்ன கஷ்டப்பட்டு வளர்க்குறோம். அவர் ஒரு சாதாரணமாக ஒரு 5 நிமிஷத்தில் அந்த வேலையை முடிச்சுட்டு போயிட்டாங்க. உசிலம்பட்டி பகுதியைச் சேர்ந்த பால்பாண்டியின் மகள்தான் ஏஞ்சல். மதுரையில் தொழில் செய்து வரும் பால்பாண்டியுடன் ஏஞ்சல் வசித்து வந்தார். தனது அப்பாவுக்கு உடல்நலம் பாதிக்கப்பட்டிருந்ததால் ஏஞ்சலை ஊருக்கு அனுப்பியிருந்தார் பால்பாண்டி. அது மட்டுமல்லாமல் ஊரில் உள்ள மந்தையம்மன் கோவிலில் பொங்கல் திருவிழா நடக்க இருந்ததால் கூடுதலாக 2 நாட்கள் ஊரில் தங்கச் சொல்லி இருந்தார் அப்பா பால்பாண்டி. பொழப்புக்காக முதல்ல இருக்கும். என் பிள்ளை எங்கள் அப்பாவுக்கு உடம்பு சரியில்லாமல் தான் இங்கே கொண்டு வந்து 4 நாளைக்கு பார்த்துக்க சொல்லி விட்டு போனேன். பொங்கல் பெருடா இப்போ அங்கே வருது, இன்னும் 2 நாள் சேர்த்துருமான்னு சொல்லிட்டு போனேன். நான் பொங்கலுக்கு நான் கூப்பிட்டுக்கிறேன் இப்படி தான் விட்டு போனேன். இதுக்குள்ளே வன்கொடுமை நடந்திருக்கு. திருவிழா வரும், மற்ற பெண்களைப் போல புத்தாடை உடுத்தலாம், தோழிகளுடன் உரையாடலாம் என கனவுகளுடன் காத்திருந்த ஏஞ்சலுக்கு அது நிராசையாகி போனது. வானம் பார்த்த பூமியான அந்த பகுதியில் பயறு வகைகளும் பூக்களையும் தான் சாகுபடி செய்கிறார்கள். கடந்த பல வருடங்களாக விவசாயம் பொய்த்து போனதால் பால்பாண்டியின் கிணறும் தண்ணீர் வற்றி பாழும் கிணறு போல் மாறிவிட்டது. கிணற்றில் இருக்கும் கொஞ்சம் தண்ணீரை வைத்து மாட்டுக்கான தீவனப் புல்லை பயிரிட்டிருந்தார்கள். மேலும் கிணறு அருகில் ஒரு சிறு தொட்டி கட்டி அதில் குளிப்பதற்காக தண்ணீரை நிரப்பியிருந்தார்கள். ஏஞ்சல் ஊருக்கு வந்துவிட்டால் பாட்டியுடன் இந்த கிணற்றுக்கு வருவதும் அங்கு குளிப்பதையும் வழக்கமாக வைத்திருந்தாள். அப்படித்தான் அன்றும் தனது பாட்டியுடன் கிணற்றடியில் குளிக்க வந்திருந்தார். பாட்டி மாட்டுக்கான புல்லை அறுத்து கொண்டிருந்த போது ஏஞ்சல் குளிக்கப் போவதாகச் சொன்னார். கொஞ்ச நேரத்திலேயே ஏஞ்சல் காணாமல் போனார். திகைத்துப் போனார் ஏஞ்சலின் பாட்டி. செருப்பு இருக்குது எனக்கு சந்தேகமாக போச்சு. நம்ம பிள்ளை செருப்பு இல்லாமல் எங்கேயும் போக மாட்டான். என்னடி செருப்பு கழிச்சு போட்டு எங்கடி போனா, எங்கே நீ கிணத்துக்குள்ள வலி விழுந்துட்டாலோ என்ன வண்டியால் சோப்பு போடாமல் இருக்குது, தண்ணி அலம்பாமல் இருக்குது. கிணத்தவே நான் சித்தி பார்த்துக்கிட்டு சத்தம் போட்டுக்கிட்டே எங்கள் காடு கொஞ்சம் பாறைக்காடு. தனது பேத்தியின் பெயரை சொல்லி அந்த பகுதி முழுவதும் தேடி அலைந்திருக்கிறார். ஆனால் ஏஞ்சலை கண்டுபிடிக்க முடியவில்லை. அப்புறம் வீட்டுக்கு ஓடியாந்து இவர்கிட்ட சொன்னேன், என்ன சின்ன பழ காண என்ன கோளாறுண்டேன். சரி வாழாண்டு போய் நாங்கள் 2 பேரும் கிணத்துல தண்ணி கொஞ்சம் கடைசி இறங்கணும். இறங்கி பார்த்தேன் தண்ணி அலம்பாமல் இருந்துச்சு. நாங்கள் பேசிக்கிட்டு இருக்கும்போது ஓனாப்டி ஆள் பூரா வந்துருச்சு. ஊரே ராவிட்டோம். ரோடு ரோஸ்காலம் கேட்டு பார்த்தா அந்த பிள்ளை எங்கே இருந்தாலும் காது கட்டுன்னு தெரியல. மழை வர கொட்டினாலும் பெய்யாத மழை அன்னைக்குன்னு கொட்டுன்னு கொட்டி பிடிச்சி 10 அடி தூரத்தில் குளிக்கப் போவதாகச் சொன்ன ஏஞ்சல் காணாமல் போனது எப்படி என யாருக்கும் தெரியவில்லை. மதுரையில் இருக்கும் ஏஞ்சலின் தந்தை பால்பாண்டிக்கு தகவல் தெரிய ஊருக்கு விரைந்து வந்தார். என்கிட்ட ஒரு 8 மணிக்கு ஃபோன் வந்துச்சு நைட்டில்.
இல்லைம்மா சின்ன பிள்ளை தானே, ஆனால் பக்கத்து வீட்டில் யார்கிட்டையும் பேசிகிட்டு இருக்கோம், பொறுமையாக பாருங்கள் இதுதான் சொல்லி வச்சிருந்தேன். எனக்கு பிள்ளை 10 மணி வரைக்கும் வரல வீட்டுக்கு. அன்ன வரைக்கும் ஃபோன் வந்துக்கிட்டே இருக்குது, பிள்ளை வரல. அதுக்கு மேலே சந்தேகப்படி 10 மணிக்கு மேலே தான் நம்ம அங்கே மதுரையிலேருந்து இங்கே கிளம்பி வந்தேன் நான். இருட்டிய நிலையில் ஏஞ்சலின் பாட்டியும் தந்தையும் அந்த காடு முழுவதும் அலசி பார்த்தார்கள். போலீஸ்காரங்க வர வந்துட்டாங்க. அவங்களுக்கு நாங்கள் விவரத்தை சொல்லிவிட்டு வாடா மானந்து போய் நாங்கள் சும்மா தாய் மகனு எங்களுக்கு முடிஞ்ச அளவுக்கு தேடி பார்த்தோம். எங்கனி கூட பல்ல மயக்கப்பட்டு கிடப்பா என்னமோ செஞ்சுருப்பாங்க தேடி பார்த்தோம். பிள்ளை கண்ணுலேயே கிடைக்கல. நாங்கள் 5, 6, 7 மணிக்கே போட்டோம். நைட்டு 7 மணிக்கே போட்டோம். போய் அங்கே போய் அங்கே ராய் பார்க்குறேன். பிள்ளை உறங்குன உள்ள மாதிரி போட்டாங்க. ஏஞ்சல் காணாமல் போனது குறித்து அன்று இரவே போலீசாருக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டது. அவர்கள் காலையில் தேடுவதாக கூறிவிட்டார்கள். ஆனால் பால்பாண்டியால் பிள்ளையை தேடாமல் இருக்க முடியவில்லை. மார்பிலும் தோளிலும் தூக்கி வளர்த்த பிள்ளை அவள். அது மட்டும் இல்லாமல் அவளை பெண் பிள்ளை போல வளர்க்கவில்லை, துணிச்சல் மிக்க ஓர் ஆண் பிள்ளை போல வளர்த்து வந்தார் அவர். நைட்டு 10:30 மணிக்கு என் பிள்ளை கூப்பிடுது, வேணாப்பா எனக்கு என்னமோ தோணுது, வா ஊருக்கு போவான். என்னை மாதிரிலேருந்து அந்த பிள்ளை தான் வண்டியில் வச்சு கூப்பிட்டுக்கிறது. அவ்வளோ தைரியமான அவளை வளர்த்தேன் நான். 10:30 மணிக்கு மேலே மாதிரிலேருந்து நான் வண்டியில் அந்த பிள்ளை ஓட்டிக்கிறது, நான் உட்காந்துக்காரேன். ஊர் வரைக்கும் அந்த பிள்ளை வந்துருச்சு. இன்ன வரைக்கும் ஆம்பளை பிள்ளை மாதிரி வளர்த்துருக்கேன் நான். ஏன்னா என் பிள்ளை ஆம்பளை போயிருக்கேன், அவனுக்கு கூட அவ்வளோ சேட்டை கொடுத்து கிடையாது. பொம்பளை பிள்ளைக்கு அவ்வளோ தைரியம் கொடுத்தேன் நான். தைரியம் கொடுத்து வளர்த்து வச்சுருந்தேன். மதுரையில் இருந்து உசிலம்பட்டிக்கு இரவில் கூட தனியாக பைக்கில் வந்துவிடக்கூடிய துணிச்சல்காரி ஏஞ்சல். அப்படிப்பட்டவள் காணாமல் போயிருப்பது பால்பாண்டியின் குடும்பத்தாரை அதிர வைத்தது. எங்கே சென்றிருப்பாள் என தூக்கம் வராமல் பதறிய பால்பாண்டியின் குடும்பத்தார் மீண்டும் அதிகாலை 5 மணிக்கே ஏஞ்சலை தேடத் தொடங்கினர். காலையில் நாங்களாக போய் தேடி பார்த்தோம். காலைல எங்கேயாச்சும் பிள்ளை மயக்கப்பட்டு கிடக்கும், ஏதாச்சும் காடுன்ற போது பாம்புங்க கடிச்சிருக்கும், பூச்சி ஓட்டை கடிச்சிருக்கும், பிள்ளை மயக்கப்பட்டு கிடந்தாலும் கிடக்கும் என்றுக்கா காலில் வெள்ளம் போய் பார்த்தோம். கிணற்று பகுதியில் காணாமல் போயிருந்ததால் ஏஞ்சல் கிணற்றுக்குள் விழுந்திருப்பாளோ என சந்தேகம் எழுந்திருந்தது. ஆனால் கிணற்றுக்குள் விழுந்ததற்கான எந்தவித தடயமும் அங்கு இல்லை. அப்போ வந்து பில்லுங்க நிறையா இருந்துச்சு. இப்போ இந்த 2 நாளில் மாட்டுக்கு அறுத்து போடுறதுனால இந்த பில்லு இந்த பக்கம் இருக்கிற சைடு பூரா காலி ஆயிடுச்சு. அது அந்த இது வாசி அவங்க அந்த பக்கம் அறுத்ததுனால எனக்குள்ளே இருக்க பில்லு அவங்கள மறைச்சிருச்சுங்க. இப்போ அந்த பொண்ணு குளிச்சுக்கு இருக்கிறத மறைச்சிருச்சு. மறைக்கனால அவங்களுக்கு தெரியல அந்த பொண்ணு அப்படி போயிடுச்சா எப்படி போச்சுன்னு அதை அவங்களுக்கும் பார்க்கல, யாருமே பார்க்கல. அது எங்கள் ஊர் பசங்க பூரா வந்து இந்த கிணறு ஃபுல்லாக தேடிருக்காங்க. இந்த கிணறு ஃபுல்லாக தேடிட்டு திருப்பி போய் அந்த பாறைக்கு போயிருக்காங்க. அந்த பாறையில் போய் பார்க்கல, அப்போலாம் இல்லை, அந்த பக்கம் சைடில் யாருமே இல்லை. சாயந்தர டைமில் எல்லாம் யாருமே இல்லை. பால்பாண்டியுடன் அந்த காலை வேளையில் ஊரே ஏஞ்சலை தேடியது. அடுத்த 2 நாட்களில் மந்தையம்மன் கோவிலில் பொங்கல் திருவிழா இருந்தது. ஏதேனும் அசம்பாவிதம் நடந்திருந்தால் என்ன செய்வது என அவர்களும் கவலைப்பட்டார்கள். கடைசியில் எல்லோரும் கவலைப்பட்டது போல அது நடந்தே விட்டது. ஆம், 10 அடியில் காணாமல் போன ஏஞ்சல் 300 மீட்டருக்கும் அப்பால் உள்ள இந்த பாறைகளின் இடைவெளியில் கொடூரமான முறையில் கொல்லப்பட்டு கிடந்தார். கள்ளத்துக்கு மண்டையில் இந்த கல் கிடக்கு, ஆனால் கல் இருக்குது, அங்கே பரண்டு கிடக்கு. இங்கிட்டு இதுக்குள்ளே கொண்டு போட்டு நத்தம் போட்டு ஒலிக்கு இருக்காப்போ கழுத்து நெரிச்சிருக்கேன். கள்ளத்து இப்படி சைடில் வாக்கில் போட்டு கண்ணு இப்படி போட்டதில் இந்த பல் இந்த கண் அம்முட்டு பிதிங்கிருக்கு. எதற்காக ஏஞ்சல் இப்படி படுகொலை செய்யப்பட வேண்டும் என ஊரே பதறியது. பொதுவாக ஒரு கிராமத்தில் கொண்டாட்டம் நடக்கும்போது ஏதாவது ஒரு அசம்பாவிதம் நடந்துருமோ அப்படிங்கிற ஒரு பயம் இருந்துக்கிட்டே இருக்கும். இந்த பயம் அன்னைக்கு உண்மை ஆயிடுச்சு. எதற்காக ஏஞ்சல் இப்படி படுகொலை செய்யப்பட வேண்டும் என ஊரே பதறியது. கொலைகாரர்களை உடனடியாக கண்டுபிடிக்க வேண்டும் என ஒட்டுமொத்த ஊரும் முறையிட்டது. அப்படி முறையிட்டவர்களில் ஒருவன்தான் கொலைகாரன் என்பது எவருக்கும் தெரியாமல் போயிற்று. ஆம், மறுநாள் அதே ஊரைச் சேர்ந்த மது என்பவர் தானே அந்த கொலையை செய்ததாக போலீசாரிடம் சரணடைந்து விட்டான். மதுவின் தாய் ஊர் இது. மது பால்பாண்டிக்கு அக்கா மகன் உறவு. அதாவது ஏஞ்சல் மதுவிற்கு மாமன் மகள் உறவாகும். மதுதான் இப்படி செய்தான் என தெரிந்தவுடன் பால்பாண்டிக்கு பழைய சம்பவங்கள் நினைவுக்கு வந்தன.
கடந்த 10 நாட்களுக்கு முன்னர் ஏஞ்சல் தனது அப்பாவை பைக்கில் ஏற்றி சென்றிருக்கிறார். இதனை பார்த்த மது, உங்களுக்கு பருவ வயதில் மகள் இருக்கிறாளா என கேட்டிருக்கிறார். அப்போதே ஏஞ்சல் மீது மதுவுக்கு ஒரு கண் இருந்திருக்கிறது. ஏன்ட்ட கேட்டிருக்கான் ஒரு 10 நாளைக்கு முன்னாடி, என்னம்மா ஓம் பிள்ளை இந்த பிள்ளையா இருக்கான்னு கேட்டிருக்கான். இங்கே அடிக்கடி நான் கூட்டு வருவேன், வண்டியில் கூட்டு வருவேன். என்னம்மா ஓம் பிள்ளை இந்த பிள்ளையா இருக்கா இன்னும் கேட்டான். ஆமாடா என் பிள்ளை தான் சொல்லியிருக்கான். அவன்ட்டு தெரிஞ்சே செஞ்சுருக்காங்க. மது முறைப்படி வந்து பெண் கேட்டிருந்தால் கூட கொடுத்திருப்பேனே என்றும், இப்படி செய்துவிட்டானே என்றும் கதறினார் பால்பாண்டி. கேட்டிருந்தாலும் பரவாயில்லையா, கேட்டிருந்தாலும் பரவாயில்ல. ஏஞ்சல் காணாமல் போன பிறகு மதுவும் ஏஞ்சலை தேடுவது போல நாடகமாடியிருக்கிறான். இதனால் அவன் மீது சிறிய அளவில் கூட சந்தேகம் எழவில்லை. நைட்டு 12 மணிக்கு இங்கே வந்துட்டேன். அவங்க அண்ணன் வந்து லைட்டு 12 மணிக்கு என் வீட்டு முன்னாடி லைட்டு கட்டுறான் பொங்கலுக்காக. அது மேலே சுத்தமாக சந்தேகமே கிடையாது, எனக்கு சந்தேகமே எதுவுமே கிடையாது. நைட்டு 12 மணிக்கு லைட்டு கட்டிகிட்டு இருக்கான். இவன் மேலே எப்படி சத்தம் போடுவான்? அக்கா பையன் மேலே எப்படி சத்தம் போடுவோம்? அதே நேரம் ஏஞ்சலின் தாத்தா ராமுவுக்கு மதுவின் மீது சந்தேகம் எழுந்திருக்கிறது. ஆனால் அவரது பேச்சுக்கு முன்னால் மதுவின் நாடகமே எடுபட்டது. போய் சுற்றி திரிஞ்சு அதுங்க பாடுறதுக்கு நான் அப்படி வந்தேன். வரவும் இவங்க ஃபோன் பேசிக்கிட்டு ஒருத்தன் மேற்கதில் வந்தேன். வரவும் யாரான்னு என்னாருன்னேன். எங்கடா எங்கள் பிள்ளையை பார்த்தான்னு. பிள்ளையெல்லாம் நான் பார்க்கல, பிள்ளை எங்கே போயிடும் வாப்பா போ, அதெல்லாம் வந்து தன்னாலன்னு சொல்லிட்டேன். என் கூட வீட்டுக்கு வந்துட்டேன். என்னடா ஊருக்குள்ளே நம்மளும் பல மாதிரி பார்க்குறோம், இங்கே இந்நேரம் எதுக்கு வந்துட்டேன் அப்படின்ட்டு சந்தேகமாகி போச்சு. அது மேலே வீட்டில் சொன்னேன், இந்த மாதிரி இங்கே தவிர வேறு இல்லை, இவங்க தான் செய்யணும், செய்கிறதுக்கு ஆளும் இல்லை வேற ஆள் அப்படின்னு சொன்னேன். இவங்க நம்பலை. அவங்க ரேடியோவை கொண்டு வந்து போட்டுக்கிட்டு இந்த வெளியே சுற்றிக்கே தெரிஞ்சதுனால பூரா சந்தேகப்படலை. எனக்கு சந்தேகமாகி போச்சு. இதற்கிடையே இந்த கொலையில் மதுவுக்கு மட்டும் தொடர்பிருக்காது என்றும் மேலும் பலருக்கு தொடர்பிருக்கலாம் என பால்பாண்டி குடும்பத்தார் சந்தேகம் எழுப்பினர். இதையடுத்து மது கொடுத்த தகவலின் பேரில் அவரது சகோதரர் மாதவனையும் கைது செய்தனர் போலீசார். 2 பேரால் முடியாது. என் பிள்ளை வந்து 16 வயசு ஆனாலும் முரட்டான ஆள் பிள்ளை முரட்டு பிள்ளை. 5 பேர் 4 பேர்னாலும் ஒன்றும் சமாளிக்க முடியாது. அவ்வளோ தைரியமான பிள்ளை. அது ஆம்பளை பையன் தான் வளர்த்தேன். மதுவும் மாதவனும் இரட்டை சகோதரர்கள். மது மதுரையில் சமையல் வேலை செய்து வந்தான். மாதவன் ஆந்திராவில் கிடைத்த வேலையை செய்து வந்தான். இருவரும் மந்தையம்மன் கோவில் திருவிழாவுக்காக வந்திருந்தனர். இருவரும் ஆந்திராவில் பெண் ஒருவரை பலாத்காரம் செய்திருப்பதாக கூறப்படுகிறது. இது குறித்து போலீசார் விசாரித்து வருகின்றனர். ஆனால் ஆந்திராவில் இது குறித்து எந்த வழக்கும் பதிவாகாத நிலையில் ருசிகண்ட பூனையாக தாயாய் பிள்ளையாய் பழகிய சொந்த ஊரிலேயே வேலையை காட்டிவிட்டதாக பதறுகிறார்கள். அவங்க வீட்டில் நடந்தது நான் எங்கள் வீட்டு நடந்ததாக நாங்கள் நினைக்கிறோம். பயங்கரமான வருத்தம். அதனால தான் அம்மன் கோயில் திருவிழாவை நிப்பாட்டிட்டோம். கோயில் நிகழ்ச்சியே நடக்க கிடையாது. எங்கள் எல்லாமே ஒரு வாரமாக தூக்கம் இல்லாமல் நிம்மதி இல்லாமல் தான் இருக்கும். ஏஞ்சல் குளிக்கச் சென்றபோது அங்கே ஏற்கனவே மறைந்திருந்த மதுவும் மாதவனும் அவரை வாயை பொத்தி தூக்கிச் சென்று பலாத்காரம் செய்ய முயற்சித்துள்ளனர். அவர்களிடமிருந்து தப்பிக்க ஏஞ்சல் போராடி உள்ளார். ஏஞ்சல் பலமாக எதிர்த்ததால் கோபமடைந்த மதுவும் மாதவனும் ஏஞ்சலை தலையில் கல்லை போட்டு படுகொலை செய்திருக்கின்றனர். எங்களுக்கு தூக்கு தண்டனை வேணும். என் பிள்ளை எப்படி கொடுமைப்பட்டு செத்தாலோ அதே போல் அவங்க சாகணும். அவங்க குடும்பமே அழியணும் சார். ஏஞ்சல் மாமன் மகன்தானே என மதுவிடம் பேசியிருக்கலாம் என்றும் அதனை மது சகோதரர்கள் தவறான நோக்கத்தில் அணுகியிருக்கலாம் எனவும் கூறப்படுகிறது. ஒரு பெண் சாதாரணமாக பேசுவதை கூட காமக்கண் கொண்டு பார்க்கும் உலகம் இது என்பதற்கு ஏஞ்சலின் நிலை ஒரு பாடமாக இருக்கும். குழந்தைங்களுக்கு குட் டச் பேட் டச் பற்றி சொல்லி கொடுக்குறோம். ஆனால் அது மட்டும் இல்லாமல் யார் நல்லவங்க யார் கெட்டவங்கன்னு பிரித்து பார்க்குறதையும் நம்ம கட்டாயமாக சொல்லி கொடுத்தாகணும். சென்னை அமைந்த கரையில் உள்ள பொன்னுவேல் தோட்டம் பகுதியில் இருக்கிறார் ஆனந்த் பூசாரி. இங்கே கடந்த 4 வருடங்களாக
சாமி சிலைக்கு அலங்காரம் செய்வது, பூஜைகள் செய்வது என தனது பணியை செய்து வந்தார் இளம் வயதேயான பூசாரி ஆனந்த். அப்படிப்பட்ட பூசாரி மீது நகை திருட்டு புகார் கொடுத்ததும் அதே பகுதியில் வசிக்கும் மக்கள்தான் என்றதும் அதிர்ச்சியாக இருந்தது. கோயிலில் ஒரு 4 வருஷமாக இருந்தார். 4 வருஷத்தில் நல்லா தான் பண்ணார். எந்த கோயில் திருவிழாவாக இருக்கட்டும், எல்லாமே பௌர்ணமிக்காக இருக்கட்டும், அமாவாசைக்காக இருக்கட்டும், இந்த பூஜை அந்தந்த பூஜைன்னு சொல்லி எல்லா இதுக்குமே எல்லா சாமிக்குமே எல்லாமே நல்லா தான் பண்ணார். இந்த கோவிலுக்கு வரும் பக்தர்களுக்கு குறி சொல்வதை வழக்கமாக வைத்திருந்தார் ஆனந்த். இதே பகுதியைச் சேர்ந்த பெண்மணி தன்னுடைய கணவருக்கு உடல்நலம் சரியில்லை என்று ஆனந்த் பூசாரியிடம் மனம் வருத்தப்பட்டு அழுதுள்ளார். அப்போதுதான் தங்க நகைகளை கலசத்திற்குள் போட்டு பூஜை செய்தால் நிவாரணம் கிடைக்கும் என கூறியுள்ளார். தொடர்ந்து கலசத்தை 21 நாட்கள் பூஜை செய்து வந்தால் நல்லது நடக்கும் என்றும் இந்த பூஜையை யாரிடமும் சொல்லக்கூடாது எனவும் எச்சரித்துள்ளார் ஆனந்த் பூசாரி. எங்கள் பெரியம்மா கூட இந்த மாதிரி நகை கொடுத்து வீட்டில் பூஜை பண்ணியிருக்காங்க. அவங்க யாருக்கிட்டையும் சொல்லக்கூடாதுன்னாவே இந்த மாதிரி சொன்னீங்கன்னா உங்கள் வீட்டில் ஏதாவது ஒரு பிரச்சனை ஆகிடும், உயிர் பலி எதனா ஆகும் அப்படின்னு சொன்னதுனால வீட்டில் இருக்கிறவங்களும் எங்ககிட்டையும் யாருக்கிட்டையும் எதுவும் சொல்லவே இல்லை. குழந்தை இல்லாதவர்களுக்காக விசேஷ பூஜை செய்வதாக ஊர் மக்களை நம்ப வைத்திருக்கிறார் ஆனந்த். என் மாமியார் வந்து இவர் பேர் ஆனந்த், இவர் நல்லா பார்ப்பார், குறியெல்லாம் சொல்லுவார். குழந்தை இல்லாதனால உனக்கும் கலசம் வச்சா நல்லது நடக்கும்னு அவரும் என்கிட்ட வந்து சொன்னாங்க. அப்புறம் என்ன பண்ணார், ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் 2 பேருமே அந்த பூஜை பண்ணணும் அப்போ தான் அப்படின்ட்டு. ரொம்ப நாள் வந்து நாங்கள் கூப்பிட்டுக்கிட்டே இருந்தோம், வாங்கண்ணா பண்ணுங்கண்ணான்ட்டு. அவர் என்ன சொன்னார், வரேன்னார். சடனாக ஒரு நாள் என்னாச்சு, என் மாமியாரும் வேலைக்கு போயிட்டாங்க, எங்கள் வீட்டுக்காரும் வேலைக்கு போயிட்டாங்க. நான் தனியாக இருக்கும்போது வந்தார், பூஜை பண்ணுறேன் அப்படின்ட்டு வந்தார். சரி நானும் எதுவும் சொல்ல முடியாதுன்ட்டு வாங்கண்ணா பண்ணுங்கண்ணான்னு சொன்னேன். ஆனந்த் பூசாரி இங்குதான் தன் மாஸ்டர் பிளானை செயல்படுத்த ஆயத்தமானார். நந்தினியை வாசலை பார்த்து உட்காரும்படி கூறி பின் கண்களையும் மூடச் சொல்லியிருக்கிறார். நந்தினி கழுத்தில் இருக்கும் 1.5 சவரன் நகையை கழட்டி கலசத்துக்குள் போடச் சொல்லியிருக்கிறார். நந்தினியும் கலசத்தில் நகையை போட்டுவிட்டு பூஜையை தொடர்ந்துள்ளார். பூஜை முடிந்ததும் வழக்கம் போல் வாய்க்கு வந்தபடி நாட்களைச் சொல்லி தொடர்ந்து பூஜை செய்து வர வேண்டும் என கூறி கிளம்பிவிட்டார். ஆனால் சில நாட்கள் கழித்து கலசத்தை திறந்து பார்த்தபோது நகை காணாமல் போயிருந்ததைக் கண்டு அதிர்ச்சியாகியுள்ளார் நந்தினி. கலசம் அதுக்கு மேலே தேங்காய் ஃபுல்லாக கட்டிட்டு இது 11 நாள் பூஜை பண்ணோம் அப்படின்னு எனக்கும், 21 நாள் பூஜை பண்ணுன்னு என் மாமியாருக்கும் சொல்லிட்டாங்க. நாங்கள் தினமும் அதை பூஜை பண்ணி போன ஃப்ரைடே வந்து ஓப்பன் பண்ணி பார்க்குறோம். எதுவும் இல்லை, மாமியார்தும் இல்லை, வெறும் தண்ணி, குங்குமம், மஞ்சள், பூ இது மட்டும்தான் இருக்குது. நாங்கள் என்ன பண்ணோம், பார்த்துட்டு ஓடணும், எங்கள் 2 பேர் தான் ஏமாற்றிருக்காங்கன்னு ஓடணும். இப்போ எங்கே பார்த்தா எல்லாரும் வராங்க இந்த மாதிரி எந்தில் இல்லைன்ட்டு. அப்படியே ஈவினிங்குள்ளே பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 10-20 பேருக்கு மேலே எந்தில் இல்லைன்ட்டு. அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சுது இந்த மாதிரி அவர் எல்லாரையும் நம்ப வச்சு ஏமாற்றிட்டாங்க. ஆரம்பத்தில் திருடிய நகைகளை சாமியிடம் உள்ளது, நாளை எடுத்து தருகிறேன், அடுத்த நாள் எடுத்து தருகிறேன் என ஏமாற்றி வந்த ஆனந்த் பூசாரி காவல்துறையால் கைது செய்யப்பட்டார். அவரை தீவிரமாக விசாரணை செய்தபோது 100 சவரன் நகைகளை திருடி அதை அடகு வைத்து பணம் பெற்றதை ஒப்புக்கொண்டார். சில தினங்களுக்கு முன் ஆனந்த் பூசாரிக்கு திருமண நிச்சயதார்த்தம் நடந்துள்ளது. இதற்காக அதிக வட்டிக்கு பணம் வாங்கி செலவு செய்துள்ளார். அதேபோல் திருமண ஏற்பாடுகளையும் தானே செய்வதாகச் சொல்லி மேலும் அதிக வட்டிக்கு பணம் வாங்கி தடபுடலாக திருமண ஏற்பாடுகளை செய்துள்ளார். ஆனால் திருமணப் பெண் 18 வயதுக்கும் குறைந்தவர் என்று புகார் கொடுக்கப்பட்டதால் திருமணம் நின்று போனது. இதனால் வேதனையில் இருந்த ஆனந்த் வாங்கிய வட்டி பணத்தை திருப்பித் தர முடியாமல் திணறி உள்ளார். அப்போதுதான் இந்த நகை திருட்டில் ஈடுபட்டுள்ளார். ஆனால் தன் மகன் திருடவில்லை என்றும் அவன் நகைகளை தெரிந்தவர்கள் மூலம் பெற்றுக்கொண்டான் என கூறினார் அவரது தந்தை. கல்யாணத்துக்கு வாங்கின காசுலாம் என்னால் முடியல. இந்த மாதிரி வர நம்பிக்கையானவங்கிட்ட வாங்கலாம், திருப்பி நம்ம மூட்டு கொடுத்துடலான்னு வாங்கலாம், அவ்வளோதான், வேறு ஒன்றும் கிடையாது. இதில் வந்து மறுப்பும் கிடையாது, எதிர்ப்பும் கிடையாது. என்ன ஒன்று பொருள் வாங்குறது தப்பு. ஆனந்த் குற்றம் செய்யவில்லை என
பெற்ற மனம் பாதுகாக்க துடிக்கிறது. ஆனால் சாமியின் பெயரால் ஏமாற்றி பிழைப்பு நடத்தும் பல பேரில் ஆனந்தும் ஒருவர் என காவல்துறை கூறுகிறது. மீண்டும் நாளை சந்திப்போம். இது கண்ணாடி, பவர்ட் பை அரசன் சோப்ஸ்.